இன்னைக்கு நம்ம வீட்டில் இதான் சமையல். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். மீராமாய் வாங்க சாப்பிடலாம். மேவரிக் இன்னும் ஒரு நாள் அவரும் சொல்ல ஆரம்பிச்சோம். திரும்பி பார்க்குறோம். இப்போ என்ன இது என்னது இல்லை உருண்டை வேக வச்சிருக்கேன் ஆவில. ஆமாங்க, வேக வச்சுட்டு குழம்பு செய்யணும். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன ராணியே மழையில் கிடைக்கா? ராணியே ஏன் மழையில் போகிறேன்? நீ போட்டு தான் மழை பெய்யுது, பார்த்து போ. திடீர்னு சரியான மழை, பட 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 படம் மழை பெய்யுது பாருங்க. அது போகிக்கு மழை, பொங்கலுக்கு மழை பெய்யுமா? இது வரைக்கும் பொங்கல் மழை பெய்யும் எனக்கு தெரில. சரியான மழை, நல்ல மழை பெஞ்சினே தான் இருக்குது. ரைட், ஓகே, ஒன்று சரிங்க. இப்படி போயிடுது மழை, சரியான மழை பெஞ்சுருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்பலாம் பெய்யாது, எதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் பெய்யுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், திருவண்ணாமலைக்கு. போகிற மழை பெய்யாமல் தான் நல்லாயிருக்கும். ரெடி சதன்னு ஆகிடும். நான் விட்டாமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? புளி சாதம் தயிர் சாதமா? போகிக்கு புளி சாதம் தயிர் சாதமா? போகி இல்லை இன்னைக்கு, கவுச்சி இல்லையா? கவுச்சி நான் எனக்கு சிக்கன் ஒரு 100 ரூபா வாங்கி வந்தேன், அவ்வளோதான். நேற்று வெளியே போயிருந்தேன், ப்ரோக்ராமு இப்போ தான் வந்தேன். என்ன ஒன்றும் செய்யலை, எனக்கு சாப்பிடல, இன்னி தான் ஏதாச்சும் சாப்பிடணும். நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பொங்கல் திருவிழா. இந்த திருவிழா பொங்கல் திருவிழா என்ன இருக்கும், பொங்கல் அந்த அதிரசம் அதெல்லாம் இருந்துச்சு. நல்லா மழைங்க. வெஜிடேரியன் தான், நேற்று ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். ஸோ இன்றைக்கி காலைல பார்த்தேன், வீட்டில் சிக்கன்லாம் சாப்பிட்ருக்காங்க. நேற்று சிக்கனும் யாராவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. நான் இல்லை, எனக்கோசம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வரது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க. என்ன வேணுமா? சிக்கன் எதனா வேணுமா? எதுவும் வேணாம். இன்னைக்கு பூஜை சாமான்லாம் கழுவக்கூடிய நீ தெரியும், உன்னை பார்த்தாலே தெரியுது. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. என்னடாப்பா ரெடி ஆகிட்டாங்க, கோழி எங்கன்னா போப்பானுன்னு கேட்டால் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணலான்னு பொங்கல் கட்டினாங்க. அவங்க பண்ணுறது பண்ணி போட்டோம். நான் ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி வந்தேன். இன்றைக்கி செஸ்ட்டு பீஸாக கேட்டேன். ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ஆனால் என்னது கிண்டர் சைடு வாங்கிங்க, அது செஸ்ட்டு பீஸாக வாங்க. செஸ்ட்டு பீஸில் தான் ப்ரோட்டீன் இருக்கேன். நான் அதுவும் எனக்கு வெறும் ஒரு 100 ரூபாய்க்கு செஸ்ட்டு பீஸ் கொஞ்சம் கேட்டு வாங்கி வந்திருக்கேன். அதை மேரினேட் பண்ணி வச்சுருவேன். மத்தியானத்துக்கு 2 தோசை மேரினேட் பண்ணது, அவ்வளோதான். நேற்று கொஞ்சம் பொங்கலுக்குலாம் ஓரம் சாப்பிட்டேன். ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. சரி, ஒரு 15-20 நாள் ஆகிடுச்சு, 15-18 நாள் ஆச்சு. அப்படியே விட்டுட்டு ரைஸ் சாப்பிட்றது. நேற்று பொங்கல் சாப்பிட்டேன், சரி ஓகேன்னு சாப்பிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் 2 தோசை. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. தம்பியை குளிப்பாட்டு வந்தேன். நான் இப்போ தான் குளிப்பாட்டிட்டு மேலே வந்தேன். மழை படன்னு பெய்யுது. சிக்கன் வாங்கி வந்தேன், அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டா மத்தியானத்துக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ என்ன சாப்பிட போனால் காலையில் டிஃபன் என்ன தெரியுங்களா? இதுதான் காலையில் டிஃபன் எனக்கு. இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிடுறது. வீட்டில் இருந்தால் ஜூஸ் போட்டு குடிப்பேன், வெளியே போனால் ஜூஸ் போட்டு குடிக்க மாட்டேன். ஏன்னா வயிறு கெப்பஸ் வந்துச்சுன்னா நம்ம கஷ்டம். நான் ப்ரோக்ராம் பொறுப்போம். இப்போ இந்த 1ஆம் லைனாக ப்ரோக்ராம் வந்துன்னே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது ஜூஸ் பண்ணி சாப்பிட போகிறேன், அவ்வளோ. பொங்கல் மாதிரி மீராமாய் உங்கள் சத்தியா இந்த டூவியா ஓகே. உப்பு கரெக்டாக இருக்கேன். பூசினு நானும் என் மருமகம் மட்டும்தான். டெய்லி 2 கிளாஸ் வரும். நான் 2 கிளாஸ், அவங்க 2 கிளாஸ். அவங்க காலைல சாப்பிட மாட்டாங்க, கண்டிஷன்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளும் அதே பழக்கமாகிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட எக்கிக்கிழமை சேர்த்து தத்தோம் 66 எவ்வளோ இருந்தேன்? 83 66 வந்துட்டேன். இன்னும் கம்மி பண்ணணும். பிஎம்ஐ வெயிட்ல வரல நான். 66 வந்துடும். எவ்வளோ கம்மி பண்ணிருக்காங்க? பிஎம்ஐ அதெல்லாம் வர ஆஹா 61 பிஎம்ஐ வெயிட்.
அட்லீஸ்ட் ஒரு 60 வந்தால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம்ல. இன்னொரு 6 கிலோ, அது இன்னும் ஒரு 5 மாதம் ஆகும். ஏற்கனவே ஒல்லி ஆகிட்டாங்க, இன்னும் ஒல்லி ஆகணும் பார்க்குறாங்க. நான் தொப்பை குறைன்னு சொல்லிட்டு என்னன்னா விக்கிக்கு விசிபிளாக தெரியுது. ஆக்சுவலி அவர் ரொம்ப ஒல்லி ஆயிட்டார். அவர் போதுன்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறாரு. பட் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா நான் இன்னும் என் பிஎம்ஏ வெயிட் ரீச் பண்ணேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் குண்டாவே தெரியுறேன். ஆனால் விக்கி பிஎம்ஏ வெயிட் ரீச் பண்ணி இன்னும் கம்மியாகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இன்னும் விசிபிளாக தெரியுது. சவுண்டுக்கு தான் டம்ம டம்னு விட்டுறான் பாருங்க மேலே. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். வாங்க பூசணி ஜூஸ் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம், இல்லை வாங்க குடிக்கலாம். சரி. சிக்கன் வந்து 1 கிலோ 200 ரூபா, 220 ரூபா, 240 ரூபா. நீங்கள் போகியை முன்னிட்டு இன்றைக்கி நான் 1/2 கிலோ வாங்கி வந்தேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கின் இல்லாதது வேறு ரேட்டு. நான் வந்து ஸ்கின் இல்லாமல் தான் கேட்டேன். வீட்டில் வந்து பார்த்தா தான் ஸ்கின் இருக்குது. நான் ஸ்கின் இல்லாமல் தான் கேட்டேன். அப்படியே போட்டு கவர் தான் நான் பேசினா வந்துட்டேன் நான். சரி 100 ரூபா வாங்கிட்டேன் நான். இதில் வந்து கொஞ்சோண்டு எலும்பு பீஸாக குட்டி குட்டி எலும்பு இருக்கிற பீஸாக எடுத்து தனியாக வச்சுட்டேன். வெறும் செஸ்ட் பீஸ் இருக்கிறதுக்கு தனியாக வச்சுட்டேன். இது வந்து மேரினேட் பண்ணிவிடுவேன். இது வந்து ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சோண்டு பண்ணிப்பேன். நீ என்ன பண்ண போகிறேன்? நான் உருண்டை குழம்பு சேர்க்குறேன். உருண்டை குழம்பு. ரைட், ஓகே. நம்ம உருண்டை குழம்பு அப்புறம் அந்த சதுர குழம்புன்னு நீயே செஞ்சு சாப்பிடு. நம்ம அதெல்லாம் வேணாம். நேற்று நான் காஞ்சிபுரம் கிடந்தேன். வெறும் பொங்கல் களி கிளியெல்லாம் சாப்பிட்டுருந்தேன். நான் சிம்பிளாக பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பண்ணுறது காமிக்கவா? சரி, மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் எவ்வளோ குயிக்காக பண்ணுறேன்னு பாருங்கள். இது எலும்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இது வந்து மேரினேட் பண்ணி இப்போ வச்சிடறேன் கையோட. இதில் என்னென்ன போடுற மட்டும் பார்த்துங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது வந்து மசாலா பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், குழம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ப்ளைன் மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் தயிர். முதல்ல தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுங்களேன். அடுத்து சீரகத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, பெப்பர் தூள், நம்ம வீட்டு குழம்புத்தூள், கரம் மசாலா. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். சரி, கொஞ்சம் தனியாத்தூள். அவ்வளோதாங்க. இதை பெரட்டிட்டு அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். லெமன் பிழிஞ்சு ஊற்றோம். லெமன் இல்லை என்கிட்ட. லெமன் இருந்தால் பிழிஞ்சு ஊற்றோம். அவ்வளோதாங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிடலாம். ஒன்று மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடணும். இது உள்ளே இருக்க எடுத்துன்னு வரேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு கொஞ்சோண்டு. அவ்வளோதான். இப்போ இது மொத்தமாக கலக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ கலந்துட்டேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். தயிர் கொஞ்சம் போட்டு. ஆமாம், தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டாலும் சாப்பிட்டா அவ்வளோதான். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் கூட போதும். ஸோ இது இருக்கட்டும். இப்போது இது கொஞ்சம் சிக்கன் இருக்கு இல்லையா, இதில் செட்டிநாடு சிக்கன் மசாலா மாதிரி மதியானம் தோசை சாப்பிட போகிறேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் நான் அரைச்சி வச்சுருவேன் டப்பாவில். ஓகேங்களா? இப்போது என்ன சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். சூடாகிடுச்சு. ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு கட்டை, 2 வெங்காயம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணுறேன். I will try my level best. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கட்டும். அதுதான் நல்லா வதங்கட்டும். வதங்கி வருது. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு வதக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா கீர்னது, நல்லா வதங்கட்டும். வதங்கிச்சு. தக்காளி இதையும் போட்டு நல்லா வதங்கலாம்.
இப்போ கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்குங்களா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நல்லா சிக்கன் போட்டுக்கலாம். நான் வாங்கினது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ இதில் போட்டு 1/4 கிலோ பண்ணுறது. இதுலேயே நல்லா இந்த 5 நிமிஷம் இதிலே விட்டுலாம். அப்படியே அது சிக்கன்லேருந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும் பாருங்கள். அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் 1 ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டக்குன்னு செட்டிநாடுக்கு இந்த இதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு வறுத்து அரைச்சி வைக்கணும். இது முடிவு அதை பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இதை வறுத்து அரைச்சி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் போட போகிறதில்ல. ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பேன். இது லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பில் சிம்மு வச்சுட்டு இது வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். சூடானோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆரம்பிச்சு இது நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி நான் மொத்தமாக போட போகிறதில்ல. ஒரு சின்ன டப்பாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். மறுபடியும் சொல்கிறேன், மொத்தமாக போட்டால் முடிஞ்சுது. ஓகே, அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். ஸோ இவ்வளோ இருக்குது இல்லையா, ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். டப்பாவில் எடுத்து வச்சுரு. எப்பப்போலாம் செய்யணுமோ இது ஒரு 1/4 ஸ்பூன். ஆமாம், கொஞ்சம் தான் சிக்கன் இருக்குது. இதோ ஜாஸ்தி தான். ஓகே, கடிச்சு பாருங்கள். தண்ணி விட்டு இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள், மிளகாத்தூள், நம்ம கரம் மசாலா மொத்தத்தையும் போட்டு ஒரு பெரட்டு வேண்டியது. நல்லா சூடாகட்டும். ஓகே, இல்லை அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணி, நம்ம தண்ணி கூட நான் கிரேவியாக சாப்பிட்றேன், நல்லாயிருக்கும். போதும் நினைக்கிறேன். ரைட், போதும் ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஒரு காலி பேன் எடுத்திருக்கேன். இதில் இந்த தயிரை ஊற்றிக்கலாம். இங்கே வச்சு டப்பாவை காணுமே. நீங்கள் தயிர் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா? எங்கே வச்சுங்க? சிக்கன் டப்பாவில் எடுத்து வச்சுனேன். நான் தான் வச்சேன். இவ்வளோ நான் தான் வச்சு மறந்துட்டேன். இங்கே வச்சேன். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை இதில். இதை போட்டு லைட்டாக கட்டி விட்டுருங்க. நான் ஸ்கின் இல்லாமல் கேட்டேன், அவன் ஸ்கின்னோட கொடுத்துட்டான். அவ்வளோதாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். அவ்வளோ ஒரு 10 நிமிஷம், அப்போ 5 நிமிஷம் சுற்றி போட வேண்டியதான். சிம்மில் இருக்கு இல்லையா, இதை நான் மூடி வச்சுட்டேன். கொண்டாங்க கழிச்சு அதுலேருந்து எப்படி தண்ணி வருது மட்டும் பாருங்கள். அடுத்து இது இன்னும் 5 நிமிஷத்தில் இது ஆகிடும். இதை வந்து ஃபுல் ட்ரை பண்ணுறதாலும் பண்ணலாம், கொஞ்சம் தலைன்னு தொக்கு பண்ணுறதானு பண்ணிக்கலாம். நான் தொக்கு மாதிரி தான் பண்ணிப்பேன். எப்படி வாசனை வருதுன்னா, ஸோ நல்லா வருது வாசனை. அவங்க உண்டை குழம்பு பண்ணுறாங்கன்னா அது உங்களமாக இருக்காங்க. சரி ஓகே. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு பெப்பர் தூள் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஓகேங்க. அப்படியே திக்காய் வருது இல்லையா, நல்லா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதில் கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டு இறக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்க வேண்டியது தான். மதியானம் தோசைக்கு செம்மையாக இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் தூவிட்டோம். அவ்வளோதான். தோசைக்கு இருக்கும். தோசைக்கு சப்பாத்தி, மதியானம் தோசை தான் சாப்பிட போகிறேன். ஓகே, ரெடி. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சு பண்ணாங்க. அடுத்து இது நிலமை பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடுது பாருங்கள். அப்படி மூடி வச்சிடலாம். செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி. இந்த பச்சை மிளகா நல்லா ஊறும் அதில். இது ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகும்.
ஏன்னா அது சிம்மில் வச்சுருக்கீங்க பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன், பொறுமையாகும். ஓகே, கொண்டர் ஆகக்கூடாது. இப்போ அரிசியாக போடுறாங்க. விக்கி கூட கம்மியாக தான் சாப்பிட்றாங்கல்ல, அதனால நான் இப்போ ஒரு இது அந்த உண்டானில் நான் சாப்பாடு வைக்கிறது இல்லை, அந்த இதுலேயே வச்சிடுறேன். கொஞ்சம் தான் வைக்கிற சாதமே. இதுவே வந்து மத்தியானம் எனக்கு, மருமகளுக்கு, விக்கிக்கு, சூரிக்கு, அப்புறம் நைட்டு நான் சாப்பிடுவேன். அவ்வளோ போட்டேன். உண்டை குழம்பு பண்ண போகிறேன். இப்போ தாங்க பண்ண போகிறேன். ஸ்டார்ட் கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உண்டை குழம்பு வந்து பண்ண போகிறாங்க. உண்டை குழம்பு இங்கே போட்டிருக்கோமா? ஒரே வீடியோவில் சிக்கனு சிக்கன் மசாலா உங்களுக்கு வெறுப்பாயிடும். ஆமாம், குழம்பிட்டாங்க. அது உண்டை குழம்பு சைட் அப்புறம் காமிக்கிறேன். 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸோ இது ட்ரை சிக்கன் சொல்லலாம், டயட் சிக்கன் சொல்லலாம். ஒரு சொட்டு எண்ணெய் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எதாவது போனோம் அதில் அவ்வளோதான் இல்லை. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது. அப்புறம் சரி, பார்த்து சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். தயிர் ஊற்றணும்ல, சாப்பிட்டு. இப்போ என்ன இது என்னது இல்லை இந்த உருண்டை வேக வச்சிருக்கேன் ஆவியில். ஆமாங்க, வேக வச்சுட்டு வாங்க சார். பாரு, சூப்பர். உங்களுக்கு உண்டை குழம்பு பிடிக்குமா, சிக்கன் கிரேவி பிடிக்குமா சொல்லுங்கள். சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காத டிஷ்ஷு நம்ம வீட்டில் இன்றைக்கி கேரட் பொரியல், அப்புறம் வந்து மிளகு ரசம் ஆகிட்டாங்க. சிக்கன் கிரேவி, அது இன்னொன்று பண்ண எங்கே அது இதுவா தரையை கொஞ்சம் ஒரு கையில் திறக்க முடியும். சிக்கன் டயட் சிக்கன் 100 ரூபா 2 விதமாக மட்டும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுவோம். மீராமாய் வாங்க சாப்பிடலாம். மேவரிக் இன்னும் ஒரு நாள் அவனு சொல்ல ஆரம்பிச்சான். திரும்பி பார்க்குறான்.